ஊடகங்களும் நீங்களும் ரொம்ப அதுதான் செய்தி, அதுவே தான் செய்தின்னு நீங்க 24 மணி நேரமும் போடுறது என்ன ஆயிருதுன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப அதையே காட்டும்போது அங்க போறது ஒரு பெருமைக்குரியதாயிடும், ஒரு பர்சனாலிட்டி ஆக்கிட்டீங்க. அதனால அங்க கணக்கில்லாத கூட்டங்கள். அது மாதிரி தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்க போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வம், ஒரு பெரிய அதுவும் ஒரு செய்தி. அப்படிதான் நீங்க காட்டணும். நீங்க 24 மணி நேரம் காலையில இருந்து இரவு வரை அதையே காட்டி காட்டி பண்ணும்போது அது அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் வரும். சின்ன சின்ன பிள்ளைகள், 1ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள், தங்கைகள், 11 வயசு தம்பி, சின்ன பிள்ளைகள்லாம் போய் காயப்பட்டுருக்காங்க. நண்பர்களோட பார்க்கணும்னு போறது தான். அது போய் கூட்டத்தில் சிக்கி விழுந்தவங்க நெஞ்சில மிதிச்சுட்டாங்க, எந்திரிக்க முடியல, என்னால் தூக்கி விடக்கூடாது இல்லை அப்படி அவங்க சொல்லும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாருமே சேர்ந்து இந்த தவறை செஞ்சுட்டோம். இனி வரும் காலங்களில் மிக கவனமா எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. இப்ப அந்த இழப்பை நீ ஈடு செய்ய முடியாது. பணம் கொடுக்கலாம், நிதி கொடுக்கலாம், அது உயிரை திருப்பி பெற்றுத்தராது. அதனால இப்ப நமக்கு வேற என்ன இருக்குது சொல்லல, ஒண்ணு ஆறுதலா இருங்க, கவலைப்படாதீங்க, அதான் இருக்குது, வேற வார்த்தைகள் இல்லை. நம்ம அதை தான் பதிவு செய்ய நம்புறேன். உயிரிழந்த நம்ம உறவுகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய இறுதி வணக்கத்தை, கண்ணீர் வணக்கத்தை நான் செலுத்துகிறேன். காயம்பட்டவர்கள் குணமாகணும் அப்படின்னு நான் வேண்டுறேன்.